ஒரு விஞ்ஞானி ஒரு சாதாரண சிறுமியை உருவாக்க நினைத்தார். அவர் ஒரு ஆய்வகத்தில் சர்க்கரை, மசாலா, அழகான எல்லா விஷயங்களையும் சேர்த்து ஒரு பரிசோதனை செய்து கொண்டிருந்தார். ஆனால் தவறுதலாக ஒரு மர்மமான ரசாயனம் அந்த கலவையில் விழுந்தது. அதன் பெயர் கெமிக்கல் எக்ஸ். அந்த ஒரு விபத்தால் உலகமே மாறப்போகிறது என்று அப்போது யாருக்கும் தெரியாது. அந்த பரிசோதனையிலிருந்து பிறந்தவர்கள்தான் த பவர்பஃப் கேர்ள்ஸ். இந்த 3 சிறுமிகளின் பெயர்கள் பிளாசம், பப்ளஸ் மற்றும் பட்டர்கப். வெளியில் பார்க்கும்போது சாதாரண குழந்தைகளைப் போல தோன்றுவார்கள். ஆனால் உண்மையில் இவர்கள் உலகின் மிக சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோக்களில் ஒருவர். இவர்கள் வாழும் நகரம் டவுன்ஸ்வில். அந்த நகரத்தில் எப்போதும் ஒரு பிரச்சனை, ஒரு வில்லன், ஒரு அரக்கன், ஒரு ராட்சசன் அல்லது உலகையே அழிக்க நினைக்கும் எதிரி. அப்போ ஒவ்வொரு முறையும் நகரத்தை காப்பாற்ற வருவது இந்த 3 சகோதரிகள்தான். முதலில் பிளாசம். இவள்தான் குழுவின் தலைவர். அமைதியாக யோசிப்பாள். எந்த பிரச்சனையையும் புத்திசாலித்தனமாக சமாளிப்பாள். திட்டமிடுவதில் அவளுக்கு யாரும் ஈடாக முடியாது. அடுத்தது பபிள்ஸ். மூவரில் மிகவும் அன்பானவள். எல்லோரிடமும் இனிமையாக பேசுவாள். விலங்குகளை மிகவும் நேசிப்பாள். ஆனால் அவளை பலவீனம்னு நினைச்சா அது பெரிய தவறு. கோபம் வந்தால் மற்ற இருவருக்கு சமமாகவே சண்டை போடுவாள். மூன்றாவது பட்டர்கப். இந்த குழுவின் ஃபைட்டர். சண்டை என்றால் முதலில் குதிப்பது இவள்தான். துணிச்சல், வேகம், அதிரடி இதெல்லாம் பட்டர்கப்போட அடையாளம். எந்த வில்லன் வந்தாலும் பயப்பட மாட்டாள். இந்த மூவரையும் வளர்ப்பவர் புரொஃபசர் யுட்டோனியம். அவர்களுக்கு அப்பாவாகவும் ஆசிரியராகவும் வழிகாட்டியாகவும் இருப்பவர். அவர்களுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் அவருடைய அன்பு இருக்கிறது. பவர்பஃப் கேர்ள்ஸ்க்கு எதிராக பல வில்லன்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் மிகவும் பிரபலமானவன் மோஜோ ஜோஜோ. புரொஃபசர் யூட்டோனியம் ஆய்வகத்தில் இருந்த குரங்கு. கெமிக்கல் எக்ஸ் விபத்தில் அவனுக்கும் சக்தி கிடைக்கிறது. அதற்கு பிறகு உலகத்தையே ஆள வேண்டும் என்பதே அவனுடைய ஒரே குறிக்கோள். ஒவ்வொரு முறையும் புதிய திட்டம் போடுவான். ஆனால் பவர்பஃப் கேர்ள்ஸ் அவனை தோற்கடித்து விடுவார்கள். அடுத்த மிக மர்மமான வில்லன் ஹிம். அவனை பார்த்தாலே பயமாக இருக்கும். சிவப்பு நிற உடை, ஆழமான குரல், மனதை கட்டுப்படுத்தும் சக்தி. இவன் சாதாரண வில்லன் இல்லை. பவர்பஃப் கேர்ள்ஸ்க்கு மிகவும் ஆபத்தான எதிரிகளில் ஒருவன். அது மட்டும் இல்லாமல் ஃபுசி லம்ப்கின்ஸ், பிரின்சஸ் மார்பக்ஸ், கேங்க்ரீன் கேங், த ஏமியா பாய்ஸ், ரவுடி ரஃப் பாய்ஸ் இப்படி பல வில்லன்கள் டவுன்ஸ்வில்லை தாக்கினார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த 3 சிறுமிகளும் ஒன்றாக சேர்ந்து நகரத்தை காப்பாற்றினார்கள். பவர்பஃப் கேர்ள்ஸ் ஏன் இவ்வளவு பிரபலமானது தெரியுமா? இது வெறும் சூப்பர் ஹீரோ கார்ட்டூன் இல்லை. இது குடும்பம், சகோதரிகள், நட்பு, தைரியம் மற்றும் டீம்வொர்க் பற்றி சொல்லும் ஒரு கதை. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி குணங்கள் இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்தால் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கலாம் என்பதை இந்த கார்ட்டூன் கற்றுக் கொடுக்கிறது. 1998 தொடங்கிய இந்த கார்ட்டூன் இன்றும் உலகம் முழுக்க ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. அனிமேஷன், காமெடி, ஆக்ஷன் அனைத்தும் சரியான அளவில் இருந்ததால் பவர்பஃப் கேர்ள்ஸ் கார்ட்டூன் நெட்வொர்க்கின் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றாக மாறியது. பிளாசம், பப்ளஸ், பட்டர்கப். இதில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பவர்பஃப் கேர்ள் யார்? கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி 90 மற்றும் கார்ட்டூன் நெட்வொர்க் கிளாசிக் கார்ட்டூன்களின் முழு கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.